யுத்தத்தினால் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை வேதனைக்குரிய விடயமாகும். மட்டக்களப்பு தேவபுரம் முரக்கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான காந்தலிங்கம் காந்தரூபன் இறுதி யுத்தத்தின் போது முல்லைத்தீவு பொக்கனை முள்ளிவாய்க்காலில் இராணுவத்திடம் சரணடைந்துள்ளார். 2006ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் வவுனியா கோயில் குளம் இந்து கல்லூரி புனர்வாழ்வு முகாமில் 6 வருடங்கள் புனர்வாழ்வு வழங்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். யுத்தத்தினால் தனது ஒரு கையை இழந்த நிலையில் நிரந்தர வருமானம் இல்லாமல் உடலிலும் மனதிலும் யுத்த வடுக்களை சுமந்து வாழ்ந்து வருகிறார் காந்தலிங்கம் காந்தரூபன். சங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற எந்த விதமான கொடுக்கப்பட 3000 ரூபாய் கொடுப்பன கூட 6 வருட காலம் கடந்த பின்னும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. என்னுடைய தந்தை கடத்தொழில்தான் செய்து பிழைக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். தற்போது 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட பணம் வழங்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு வருடத்திற்கு முன்னாள் போராளிகள் 10 பேருக்கு உதவிகள் செய்திருந்தால் கூட இப்படி நாங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. சக்தி டிவி, சக்தி எஃப்எம் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மன துக்கங்கள், எங்களுடைய சந்தோஷங்கள், எங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கிடைக்கப்பெற வேண்டும் அரசாங்கத்தினால் என்பதனை அவர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பெற்றோர் மற்றும் 2 சகோதரிகளுடன் வாழ்ந்து வரும் இவர் புனர்வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் தருவதாக தெரிவித்திருந்த 3000 ரூபாய் கொடுப்பனவை கூட முன்னாள் போராளியான காந்தலிங்கம் காந்தரூபனுக்கு கிடைக்கப்பெறாமை வேதனைக்குரிய விடயமாகும். எனவே இது போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் முன்னாள் போராளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் செயற்பட வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?